Hi, I welcome you all for the lecture series on retrieving welcome message using REST API. வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐம் ஷங்கர். ஐம் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை எப்படி ரெசீவ் பண்ணுறது ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வெரி பேசிக் ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதில் ஏற்கனவே நம்ம 3 பேக்கேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு பேக்கேஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் ஸ்ப்ரிங் ஆப் டாட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பேக்கேஜஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாஸஸ் எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டருக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், ஃபோல்டர்லேயோ இல்லை நேம் ஸ்பேஸ்லேயோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றத ஸ்ப்ரிங் பூட் வந்து ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கும், கண்ட்ரோலர் மேனேஜ் பண்றதுக்கும் நாம இங்க வந்து யூஸ் பண்றோம். அடுத்து ரெண்டாவதா ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, import org.spring framework.web.bind.annotation.getMapping அப்படிங்கிற ஒரு அனடேஷனை சாரி பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறதுனால கெட் மேப்பிங்கிற அனடேஷனை வந்து நாம் இந்த இடத்துல ஒரு மெத்தடுக்கு, நமக்கு எந்த மெத்தடுக்கு தேவையோ அந்த மெத்தடுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும், ஒரு கெட் மேப்பிங்ன்ற அனடேஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும் ஏதாவது ஒரு மெத்தடுக்கு அப்படின்னா நாம இந்த பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணணும். அடுத்ததாக என்ன பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, import org.springframework.web.bind.annotation.risk-controller. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனடேஷன் நாம இங்க யூஸ் பண்ண போறோம். அதனால அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனடேஷன் நான் யூஸ் பண்ண போறேங்கிறதுனால இந்த பேக்கேஜை நான் இன்க்ளூட் பண்றேன். ஸோ எந்தாவது ஒரு கிளாஸுக்கு ரெஸ்ட் கண்ட்ரோலரோட அப்ளிகேஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதனால நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனடேஷன் நான் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேக்கேஜை வந்து நாம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ தேவையானது என்னன்னா, இங்கே யூஸ் பண்ண போகிற கிளாஸஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜும், கெட் மேப்பிங் அனடேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜும், ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிற அனடேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜ், மொத்தம் 3 பேக்கேஜ் வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் ஒரு வெல்கம் மெசேஜ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், அதனால ஒரு சின்ன கிளாஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணிருக்கிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ஏபிஐ கண்ட்ரோலர் அப்படிங்கிற கிளாஸ். இந்த கிளாஸை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலராக நான் ஆக்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கிளாஸை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனடேட் பண்ணி இதை வந்து நான் அனடேட் பண்ணியிருக்கேன் ஏபிஐ கண்ட்ரோலர்ன்ற கிளாஸை. அடுத்ததான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் என்னன்னா, வெல்கம் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலமா நான் ஒரு மெசேஜை வாங்க போறேன், அதாவது ரெட்ரீவ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, getMapping என்ற ஒரு அனடேஷனை யூஸ் பண்ணியிருக்கிறேன் வெல்கம் அப்படிங்கிற மெத்தடுக்கு. இந்த getMappingக்கு நான் ஒரு என் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கேன். அந்த என் பாயிண்டோட நேம் என்னன்னா வெல்கம். ஸோ அப்போ எப்போ வந்து ஒரு யூசர் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணும்போது வெல்கம் அப்படின்ற ஒரு என் பாயிண்ட்டை கொடுக்குறாரோ, என் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த அட் கெட் மேப்பிங்குள்ள கொடுத்துருக்கிறது தான் என் பாயிண்ட், ஸ்லாஷ்க்கு வந்து அப்புறமா வர்றது இந்த வெல்கம் அப்படிங்கிறது மெத்தட். ஸோ எப்போ வந்து ஒரு யூசர் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணும்போது அதில் ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக வெல்கம் அப்படிங்கிற என் பாயிண்ட் கொடுக்குறாரோ, அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெல்கம் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணும். இந்த வெல்கம்ன்ற மெத்தட் கால் பண்ணதுமே இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் என்னவா கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் அதை டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் ஸ்ப்ரிங் பூட். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.